தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுகவின் பொய்யான வாக்குறுதி. திமுகவின் பொய்யான வாக்குறுதி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திமுக 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலின் பொழுது தேர்தல் அறிக்கை வெளியிட்டது. அந்த தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், வருடத்திற்கு 100 நாட்கள் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெறும் என்று அறிவித்தது. வருடத்திற்கு 160 நாட்கள் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெறும் என்று அறிவித்தது. ஆனால் ஆட்சிக்கு வந்து 3½ ஆண்டு காலம் ஆகிவிட்டது. 3½ ஆண்டு காலத்தில் மொத்தமுள்ள 42 மாதங்கள். இந்த 42 மாதங்களிலே மொத்தமாகவே 132 நாட்கள் தான் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்றுள்ளது. வருடத்திற்கு 100 நாட்கள் இந்த சட்டசபை கூட்டத்தொடர் நடத்தவும் என்று தேர்தல் அறிக்கையிலே தெரிவித்தது. அப்படி பார்த்தோம் என்று சொன்னால் 350 நாட்கள் இந்த கூட்டத்தொடர் நடத்தப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இந்த 3½ ஆண்டுகளில் மொத்தமாகவே 132 நாட்கள் தான் இந்த சட்டசபை கூட்டத்தொடர் நடைபெற்றுள்ளது. சராசரியாக பார்த்தோம் என்று சொன்னால் வருடத்திற்கு 37 நாட்கள் தான் இவர்கள் சட்டசபையை கூட்டியுள்ளார்கள். ஆனால் தேர்தல் அறிக்கையில் வருடத்திற்கு 100 நாட்கள் சட்டசபையை நடத்துவோம் என்று கூறிய இந்த திமுக அரசு தற்பொழுது வருடத்திற்கு 37 நாட்கள் தான் சட்டசபையை கூட்டி மக்களை முட்டாளாக்கியுள்ளது. அதேபோன்று தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்ட அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டம் நிறைவேற்றப்படவில்லை. மாதாந்திர மின் கணக்கீட்டு திட்டமும் நிறைவேற்றப்படவில்லை. ஆகவே அதேபோன்று தேர்தல் நேரத்தில் நீட் தேர்வை ஒழிப்போம் என்று சொன்ன திமுகவின் வாக்குறுதியும் நிறைவேற்றப்படவில்லை. ஆக திமுக தேர்தலின் பொழுது பொய்யான வாக்குறுதிகளை கூறி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்துள்ளது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திமுகவுக்கும் பொய்க்கும் ரொம்ப வித்தியாசம் கிடையாது. பொய்மையின் மறு உருவமே திமுக தான். திமுக தான். பொய் பித்தலாட்டம் எல்லாத்தையும் மறு உருவம் எதுன்னு சொல்லி கேட்டால் அது திமுக தான். ஆக திமுக மக்களை ஏமாற்றி ஒரு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்துள்ளது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் 1½ ஆண்டு காலம் இருக்குது தமிழக சட்டசபை தேர்தல். மக்கள் மௌன புரட்சியின் மூலம், தங்களுடைய ஒருவிரல் புரட்சியின் மூலம் தக்க பதிலளிப்பார்கள்.